நம்மளுக்கு புக்கிங்ஸ் நிறைய நடக்கும். எல்லா முகூர்த்தம் டேட்ஸும் புக் ஆகிடும். ஒரு டேட் வந்து டீமில் வந்து அவங்க நோட் பண்ணிட்டாங்க, பட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டாங்க. மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம், செம்ம டயர்டாக இருக்குன்னு போயிட்டு இருக்கேன் ஒரு 6 o'clock. அப்போ தான் எனக்கு அந்த மெசேஜ் வருது அவகிட்ட, நாளைக்கு எப்படி போக போறீங்க அப்படின்னு டீம்ல. அதே நாளைக்கு ஈவெண்ட் இருக்கா, சரி இங்கே தான் இருக்கோம்னு நினச்சி போய்க்கலான்னு விட்டுட்டா ராமநாதபுரம்னு சொல்லி காமிச்சிச்சு. ஓகே, லொக்கேஷன் போட்டால் 500 கிலோமீட்டர் காமிக்குது. நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்கல்ல, நல்லா இருக்கும், எல்லாமே முடிச்சிருவோம். பேமெண்ட்டே வந்திருக்காது, 3 days ஆயிருக்கும். ரெஸ்பான்ஸே இல்லை. 1 week ஆயிடுச்சு, ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல மெசேஜ்க்கே. ரொம்ப நம்மளும் ஒரு அளவுக்கு தானே பொறுமையா இருப்போம். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், உங்களோட ஃபோட்டோ இருக்கு மேம், நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட போகிறேன், இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணல அப்படின்னு உடனே மெசேஜ் வருது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். ஸ்நேகிதிகளுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. நம்மளுக்கு வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் என்னது தெரியுமா? கேர்ள்ஸ் வந்துட்டு சாரீனா அவ்வளோ பிடிக்கும் இல்லையா? அதை எப்படி கெட்டுறதுன்னு தெரியாமல் சில பேர்லாம் வந்துட்டு சும்மா சொருகி வச்சுட்டு இல்லைன்னா அந்த செட் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ரொம்ப அழகா நீட்டாக செம்மையா இருக்கு அந்த அளவுக்கு சொல்லி தரதுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்கள தான் நம்ம இன்னைக்கு கூப்பிட இருக்கோம். அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். அவங்க நேம் பார்த்தீங்கன்னா ஜனனி மேம். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபர்ஸ்ட். ஓகே, நீங்க வந்துட்டு சாரீலாம் வந்துட்டு உங்களோட ரீல்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருக்கோம். பாப்பாவும் நீங்களும் வந்துட்டு சாரீலாம் பயங்கரமா வந்துட்டு வியர் பண்ணி காமிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ எங்களோட மாடலுக்கு நீங்க வியர் பண்ண வந்ததுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, சாரீல வந்துட்டு எவ்வளோ நிமிஷத்துல நம்ம வந்து குயிக்கா வந்துட்டு கெட்டிக்கலாம்? ஒரு 5 minutes இல்லை 20 minutes? நம்ம அம்மா கிட்ட கொடுத்தீங்கன்னா 1 நிமிஷமே போதும். அவங்க 1 நிமிஷத்துல சொல்லிட்டு ஓடிடுவாங்க. இப்ப அப்படிலாம் யாரும் பாக்குறது இல்ல. சாரி அயன் பண்ணி அதை ப்ரீப்ளீட் பண்ணி அப்புறம் தான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மேக்கப் ஹேர்ன்றது வந்து இங்கேதான் முடியுது. பட் ஒரு அட்டையர்னும் போது நம்மளோட நெக்ல இருந்து டோட்டல் ஃபுல் பாடிக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. ஸோ இப்போ வந்துட்டு என்னன்னா, கேர்ள்ஸ் வந்து ஒல்லியா இருக்கிறவங்களா சரி குண்டா இருக்கிறவங்களாம் வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க, சாரி எங்களால கெட்ட முடியல. ஒல்லியா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு கெட்டினா ரொம்ப அசிங்கமா இருக்கும் அப்படின்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேர்ள்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படிலாம் இல்லை, கட்டுற மாதிரி கட்டினா எல்லாருக்குமே சாரி வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு அட்டையர் தான் சொல்ல முடியும். மோஸ்ட்லி நான் ப்ளஸ் சைஸாக இருக்கவங்க தான் என்னை புக் பண்ணுறாங்களே. ஏன்னா நான் சாரி கட்டினா இன்னும் ப்ளஸ்ஸாக தேடுறேன், ஃபேட்டாக இருக்கேன், என்னை எப்படின்னா ஒல்லியாக காட்டிடுங்கன்னு. ஸோ கட்டி முடிச்சோடனே அவங்க ஃபேஸில் இருக்க ஸ்மைல் பார்க்கும்போது உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஷேப் அப்படியே நம்ம கொண்டு வரலாம் ட்ரேப்ல. ஓகே, இப்போ வந்துட்டு வீட்லயே இருப்பாங்க இல்லையா கேர்ள்ஸ், விமன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன பிஸ்னஸா இது ஒரு சாரி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட இது இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னது? கண்டிப்பா தாராளமா வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நான்லாம் வந்து ஏதாவது பண்ணி ஆகணும்டான்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த வேலையை குவிட் பண்ணிட்டு தான் இதுல இறங்கினேன். ஓ சரிங்களா? ஸோ நான் ஒரு நியூஸ் சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ ஒர்க்கை குவிட் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்தேன். இப்போ வந்துட்டு சாரி தாராளமா வந்துட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்களாம் ஃபர்ஸ்ட் இதுல தான் வந்தீங்கன்னு சொன்னீங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சம்பாரிச்ச அமௌண்ட் என்னது? 5 ரூபாய். ஆமா, ரொம்ப பழைய காலம்லாம் இல்ல. ஓகே, ஸோ உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கலாம். இதை வந்து நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ப்ரீப்ளீட் பண்ணி நான் சேல் விற்கும் லைக் ப்ரீப்ளீட் பண்றதுக்கான காஸ்ட் வந்து ஒரு 5 rupees தான் செட் பண்ணியிருந்தேன். கூட இருக்கவங்களும் என்ன பைத்தியமா இது லூசு போல அப்படிலாம் சொல்லிட்டு சுத்துவாங்க. ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் அது ஏன் நம்ம 5 rupeesக்கு வச்சிருக்கோம்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும். ஒரு விஷயத்துல சம்பாதிக்கணும்னா நம்மளுக்கு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கரெக்டா? ஸோ 5 rupeesன்னு வைக்கும்போது ஒரு கட்டபாக ஒரு 20 சாரி 30 சாரி எடுத்து விட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கும் போது என்னோட மொத்த வீட்டுல இருக்க பீரோல இருக்க எல்லா சாரியும் ப்ரீப்ளீட் பண்ணியாச்சு. பட் மத்தவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. ஸோ அப்படி எனக்கு அந்த மாதிரி சாரி கிடைக்கும் போது கட் பண்ணி கொடுப்பேன். 5 rupeesன்னு நிறைய வந்துருச்சு. கேட்பேன், இதுல கரெக்டா இருக்கா, ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னா இங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, இங்கெல்லாம் லூஸா இருக்கு அப்படின்னும் போது ஓகே நம்ம திருத்திக்கணும் அப்படின்ட்டு. எப்படின்னா ஒரு 4 பேரை கொலை பண்ணாதான் டாக்டர் ஆகணும்ல. ஸோ ஒரு 5-6 பேருக்கு தப்பா பண்ணி கொடுத்து அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பெர்ஃபெக்டா பண்ணலான்ட்டு ஒரு வெறி இருக்கணும். எதுவா இருந்தாலும் சம்பாதிக்கணும்ட்டு. மத்தவங்க சொல்றது ஆக்சுவலி நம்ம காதலே வாங்கிக்கூடாது. எப்படி அந்த 5 rupeesன்னு சொல்லும் போது கூட இருக்கவங்களே நம்ம டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு எதுக்கு தேவையில்ல. ஸோ அதெல்லாம் நம்ம கேட்டுக்கல. ஸோ அதுல நான் கத்துக்கிட்டது. அதுக்கப்புறமா இன்னைக்கு நான் எவ்வளோ சொன்னாலும் நான் உங்ககிட்ட பண்ணிக்கிறேங்க, ரேட்லாம் முக்கியம் இல்லை, உங்க டேட் அவைலபிள் இருக்கீங்களா நீங்க அப்படிதான் கேட்குறாங்க.
₹5 ஜனனி ஆரம்பிச்சு இப்போ வந்துட்டு பயங்கரமா ட்ரெண்ட்ல இருக்கிறீங்க. கரெக்டா? ஓகே. இப்போ ஒரு சாதாரண ஒரு பெண்மணியோ யாராச்சும் வீட்ல இருந்து இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு சம்பாதிக்கலாம்? ஒரு சாரிக்கு இருக்கட்டும், மந்த்லி இவ்வளவு சம்பாதிக்கலாம்னா எவ்வளவு சம்பாதிக்கலாம்? அது அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் வந்து இருக்கிறது ஒரு கிராமம், வில்லேஜ். நிறைய பேர் கேட்பாங்க, கிளாஸ்க்கு வரவங்க அந்த வில்லேஜ்குள்ள வருவாங்க, ஓகே, இங்க இருந்து நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு. ஏன்னா நம்ம எங்க இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா அந்த இடத்துல நான் ப்ரீப்ளீட் பண்ணி விக்கிறேன்னா, ஒரு ப்ரீப்ளீட் பண்ண சாரி 500 சொன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. 500 நான் ஒரு சாரியா வாங்கிப்பேனே அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அங்க அப்படி சொல்ல முடியாது. அங்க எவ்வளோக்கு வித்தா போகுமோ அந்த மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணும். இதுவே சென்னையிலனா 1500 ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் அப்படின்னா ஓடிடும், வாங்கிப்பாங்க, வருவாங்க. ஓகே. ஏன்னா இன்னைக்கு மேக்கப், ஹேர் தவிர, ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் டைம்ல மட்டும்தான் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வரும். சாரின்னும் போது டெய்லியும் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வரும். ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாருமே டெய்லியே சாரி கட்டுவாங்கல்ல, அதனால ப்ரீப்ளீட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு டெய்லி கிடைக்கும். கண்டிப்பா ப்ரீப்ளீட் பண்றதுக்கு 9 to 9 hours ஒர்க் பண்றதுக்கு 20 minutes சாரிக்கு வந்துட்டு நம்ம டைம் கொடுத்தா, அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சாரி ப்ரீப்ளீட் பண்றதுக்கு ஒரு 20 minutes தான் ஆகும். ஓகே. 20 minutesல ஒரு 500. ஓகே. ஒரு சாரி ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா 500 ரூபாய் கிடைக்கும். 20 நிமிஷத்துக்கு 500 ரூபாய்னா மந்த்லி வந்து 45,000 கிட்ட ஆயிரும்ல. 1500னா தான் 45,000 வரும். அப்ப 500னா 15,000 வரும் 15,000. ஒரு நாளைக்கு. 500னா 20 நிமிஷம் வந்துட்டு நீங்க சாரிக்கு டைம் ஒதுக்குனீங்கன்னா மாசம் வந்து இப்படியே நீங்க சம்பாதிச்சிடலாம். வேற எந்த ஒரு வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், கண்டிப்பா. ஒவ்வொரு சிட்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு அமௌண்ட்ல பண்ணோம்னா நமக்கு கரெக்டா ஸோ இருக்கும். பிகினிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி நான் 500ல ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு சார்ஜ் வந்து 6000 வாங்குறேன் ஒரு சாரிக்கு ட்ரை பண்றதுக்கு. ஸோ நீங்க பண்ண பண்ண உங்களோட ஒர்த் அதிகமாக ஆக உங்களோட காசும் கூடிட்டே போகும். நம்மள இப்ப புக் பண்றவங்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா காசுக்கு கஷ்டமே இல்லாதவங்க தான். ஏன்னா ரொம்ப வசதியா இருக்கவங்க தான் ரேபிஸ்ட்னு ஒருத்தவங்க வேணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பா. வசதி இல்லாதவங்க என்ன இல்ல மேக்கப் ஆர்டிஸ்டே ஹேர் மேக்கப் சாரி எல்லாம் பண்ணிப்பாங்கன்னு போயிடுவாங்க. ஓகே. இப்போ வந்து நீங்க எவ்வளவு அழகா சாரி கட்ட போறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க எங்க மாடல் வச்சு டெஸ்ட் பண்ண போறோம். நீங்க அவங்களுக்கு வந்து சூப்பரா சாரி கட்டி விடணும். அதை நாங்க பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஒரு ட்ரேப் வந்து பெர்ஃபெக்டா வர்றதுக்கானது வந்து பல்லு பெர்ஃபெக்டா எடுத்தாலே உங்களுக்கு ப்ரீப்ளீட் செமையா வந்துடும். ஸோ பல்லுல வந்து எப்படி 9 ப்ளீட்ஸ் ஈஸியா எடுக்கலான்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் சாரியில வரக்கூடிய அவுட்டர் ப்ளீட். ஓகேங்களா? இங்க வரும்ல அது. ஸோ இது வந்து சாரியோட குட் சைடு. இந்த குட் சைடு வந்து டேபிளை பார்த்த மாதிரி போட்டேன். டேபிளை பார்த்த மாதிரி குட் சைடு இருக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் ப்ளீட். அவுட்டர் ப்ளீட் உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட மாடல் நான் ஆல்ரெடி பார்த்தேன். மாடல் வந்து லீனாக தான் இருக்காங்க, ரொம்ப ப்ளஸ் சைஸ்லாம் இல்லை. அவங்களுக்கு ஒரு 3.5 வச்சுக்கிறேன் அவுட்டர் ப்ளீட். ஓகேங்களா? அவுட்டர் ப்ளீட்டில் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த சைஸில் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அயன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேலே இருந்து கீழே வரைக்கும் ஈவனாக இருக்கணும். இப்படி ஒரு அயன் பண்ணியாச்சு. இப்போ இதை அயன் பண்ணது பிறகு இந்த கார்னர் எட்ஜ் வந்து அப்படியே இதுல க்ளோஸ் பண்றேன். இந்த எட்ஜ்ல வைக்கிறேன். இந்த எட்ஜ்ல வச்சுட்டு இந்த சைடு நம்ம அயன் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ இதை ஓபன் பண்ணணும். நீங்களும் இன்னைக்கு வீட்டில் போய் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா. ஓகே. இப்போ இப்படி ஓபன் பண்ணது 2 பார்ட் கிடைச்சிச்சு. இந்த சைடுல இருக்கிறத எடுத்து வந்து இந்த மிடில்ல வச்சிடுறேன். லைன் பண்ணிட்டோனே இங்க ஒரு லைன் கிடைக்கும். இப்ப கரெக்டா இதை எடுத்து இந்த லைன்ல வைக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணணும். 1 இன்னொரு தடவை அப்படியே ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மிடில் லைன்ல வந்து நின்னுடும். இப்போ நம்ம இதை அயன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட்ல என்ன பண்ணுமோ அதையே நம்ம இங்க பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த கார்னர் எடுத்து வந்து இந்த மிடில் லைன்ல வைக்கிறேன்.
இப்போ என்ன பண்ண சொல்லுங்க, ஞாபகம் இல்லையா? ஓப்பன் பண்ணிட்டு இதை எடுத்து வந்து அகைன் இந்த மிடில் லைன்ல. ஓகே. இப்போ இதை என்ன பண்ணணும்னா டபுள் ஃபோல்ட் அந்த சைடில் பண்ண மாதிரி அதே ஸ்டெப் தான். 1 நிமிஷம். One, 2 times. 2 times அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு அகைன் இதை வந்து ஒரு அயன் பண்ணி போறேன். அவ்வளோதான். இப்போ ஈஸியாக நம்மளுக்கு 9 ப்ளீட்ஸ் கிடைச்சிருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணால் லைன்ஸ் தெரியும். இந்த லைன்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே ப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன் பாருங்க. இதுதான் அவுட்டர் ப்ளீட்டு. இதை அப்படியே இப்படி தூக்கணும். தூக்குனா உங்களுக்கு ஒரு லைன் தெரியுது கரெக்டா? ஸோ அந்த லைனில் நீங்கள் இதை பிக் பண்ணணும். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக 2 3 4 5 6 7 8 இது 9. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 9 ப்ளீட்ஸ் வந்துருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்துருச்சு. ஓகேங்களா? இது ஈவனாக வரது தான் ரொம்ப கஷ்டமே. யாருக்குமே இது பண்ண தெரியாது. ஸோ ஈவனாக வர மாதிரி இப்போ இந்த எட்ஜஸ்ல எல்லாமே 1 by 1 நான் பிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சேஃப்டி பின் எடுத்து லாக் பண்ணிக்கலாம். பின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஹாரிசான்டலாக போடுறேன். பர்டிகுலராக நிறைய பேர் போடுவாங்க. ஓகே. இப்போ ஹாரிசான்டலாக பின் போட்டு பெக்கிங்கில் இருக்குது. இப்போ பெக், இந்த பெக் யூஸ் பண்ணி இந்த இடத்துல லாக் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்த ப்ளீட்ஸ்க்கான லைன்ஸ் வந்து அப்படியே நம்மளுக்கு இருக்கும் கரெக்டா? ஸோ 1 by 1 இதுக்கு மேலே அப்படியே எடுத்து வச்சுட்டு பாருங்க, எடுத்து வச்சாச்சு. அடுத்த ப்ளீட் இந்த கார்னர்ல எல்லாமே ஈவனாக வரணும். அதுதான் நம்மளோட டார்கெட். இப்போ இதை அயன் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க ப்ளீட்ஸ்லாம் ஈவனாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமே. ஓகே. இது ஈவனாக இருந்தால் தான் ப்ளீட்ஸ் இங்கே நீட்டாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே பின் போட்டுக்கிறேன். ஸோ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நிறைய ப்ளீட்ஸ் எடுத்தால் தான் வந்து ட்ரேப் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி இப்போ எல்லாரும் அப்படி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை. எடுக்கிறது ஒரு 7-5 ப்ளீட் எடுத்தாலும் கட்டுறதுல தான் இருக்குது டெக்னிக்ஸே. ஓகே மேம், நான் கூட அப்படிதான் நினைச்சிருக்கிறேன். நிறைய அதை எடுத்த போது தான் நல்லா இருக்கும் போல அப்படின்னு. ஓகே. இப்போ அப்படியே வந்து அங்கே பண்ண மாதிரி அடுத்தடுத்த ப்ளீஸை எடுத்து நான் இங்கே வச்சுட்டே வர போகிறேன். 1 2 3rd ப்ளீட், 4th. உங்களுக்கு அடுத்தடுத்த கைட்லைன்ஸ் இங்கே தெரியுது இல்லை? ஓகே. அந்த லைனை ஃபாலோ பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டே வரலாம். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் பின். ஓகேவா? ஸோ உங்க ஷோல்டர் பின் நான் இங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இது வரைக்கும் நம்ம இதே ப்ராசஸ் தான் இப்போ முன்னாடி பண்ணது தான். ஸோ இது அங்கே பண்ணது வந்து லைன்ஸ் போட்டோம், அதனால ஈஸியாக எடுத்து வச்சோம். இப்போ இந்த இடத்துல எப்படி ஈவனாக வர்றதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. உள்ள வந்து நீங்க இப்படி ஹேண்ட் மேலே இன்சர்ட் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி பண்ண ப்ளீட்ஸ் வந்து இங்கே இடிக்கும். ஓகே. ஓகேவா? ஸோ அதே ஈவன் கேப் அதே சைஸ் இங்கே வர மாதிரி வச்சிருங்க. ஓகேவா? அந்த ஃபிங்கர் பாருங்க இங்கே இருக்கு. இது தாண்டி ஃபிங்கர் போல, இது முன்னாடி போல. ஸோ அப்போ அடுத்த ப்ளீட் வரும்போது இந்த ஃபிங்கர் வந்து இடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல ஈவனாக வந்துச்சு பாருங்களா? ஸோ அடுத்ததும் அதே மாதிரி தான். அடுத்தடுத்து அப்படியே எடுத்து வச்சுட்டே வாங்க. அது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து நம்ம நீட்டா பண்றதுனால இங்க கரெக்டா வரும். ஆமா. ஒருவேளை இந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சுன்னா இங்க தப்பா வரும். ஓகே.
இங்க ஒரு ப்ளீட் உள்ள அன்னீவன் இருந்துச்சுன்னா இங்கேயும் அன்னீவனா வரும். இப்போ இவ்வளோ நேரம் ஹரிசான்டலா பின் போட்டோம்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெர்டிகலா போட போறேன். ஒரு ப்ளீட்டும் இந்த இடத்துல ஈவனா மேலே 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 வைக்கிறேன். ஏன்னா சில பேர் 9 ப்ளீட்ஸ் எடுப்பாங்க. இங்கே பின் பண்ணும்போது ஒரு ப்ளீட்டை விட்டு பின் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியும் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ லென்த்தும் வித்தும் நம்ம இங்கே மெஷர் பண்ண போகிறோம். ஏன்னா செஸ்ட் ப்ளீட் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் இப்போ. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம அலைன் பண்ணோம்ல ஒரு ப்ளீட்ஸும் பக்கத்தில் அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் பக்கத்தில் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ இன்ச் ஷேப் ஆக்சுவலி தேவையே இல்லை மெஷர்மெண்ட்க்கு. சாரி இருந்துச்சுன்னா நான் இன்ச் ஷேப்லேயே மெஷர் பண்ணியிருக்கேன் அவங்களோட லென்த் அண்ட் வித். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நான் பண்ண பழகிட்டது, நம்மளே கண்டுபிடிக்கலாம். நான் உங்ககிட்ட அதை கேட்கணும்னு நினைச்சேன். மெஷர்மெண்ட் அந்த டேப் எல்லாமே நீங்க இது வச்சுதான். ஆமா, டேப்பே நான் யூஸ் பண்ணல. எல்லா இடத்துலயும் டேப் இருக்கா நாங்க போய் தேட முடியல. ஸோ ஒரு நாள் டேப் மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அப்போ வந்து சரி சாரிலேயே மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தது. ஸோ அவங்களோட லென்த் வந்து நம்மளோட இந்த ஷோல்டர்லேருந்து அப்பெக்ஸ் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். இது இன்னொரு மெஷர்மெண்ட் வந்து வித் இங்கேருந்து இங்கே எவ்வளோ கவர் ஆகணுங்கிறது. ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் இது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பண்ணிடலாம். ஸோ லென்த் வந்து இங்கேருந்து அவங்களுக்கு இங்கே வருது. ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நான் ஒரு பின் போட்டுடுறேன். ஸோ வித் வந்து அவங்களுக்கு மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அவங்களுக்கான வித்து. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு பின். இப்போ நான் இது ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஸ்ப்ரெட் பண்ணும்போது இப்படி ஆகுது, தெரியுதுங்களா? ஸோ நிறைய பேர் எனக்கு வரவே மாட்டேங்குதுன்னுவாங்க. என்ன பண்ணணும்னா நம்ம இப்படி ஆச்சுன்னா கிளிப் ரிமூவ் பண்ணிடணும். இப்படி இருக்கிறத இப்படி புல் பண்ணோன்னா நீட் ஆகிடும். தெரியுதா? ஓகே, அவ்வளோதான். இப்போ ஒன்றுமே இல்லை, அப்படியே அடுத்தடுத்த ப்ளீட்ஸை நம்ம எடுத்து சேம் ஒரு இப்போ என்னன்னா இந்த பின்குள்ளேருந்து இந்த பின் வரைக்கும் அடுத்தடுத்த ப்ளீட்ஸ் நம்ம அலைன் பண்ணணும். அதே மாதிரி அலைன் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் வந்து இந்த பின்னை தாண்டி போகக்கூடாது. ஸோ இப்போ இங்கே கம்மியாக இருக்குல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ளீட்டோட சைஸை கம்மி பண்ணிட்டோம். மொத்தம் எத்தனை ப்ளீட்ஸ் இருக்கு சொல்லுங்க? 9. ஓகே, முடிஞ்சிருச்சா மேம்? இது அவ்வளோதானா? அவ்வளோதான், நான் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஓகே, உங்க இதுலேயே ஒரு ஃபன்னஸ்ட் மூமெண்ட் கேட்டேன், இன்னும் சொல்லவே இல்லை நீங்க. அதை ஃபன்னியா? ஓகே, நம்மளுக்கு புக்கிங்ஸ் நிறைய நடக்கும். எல்லா முகூர்த்தம் டேட்ஸும் புக் ஆகிடும். ஒரு டேட் வந்து டீமில் வந்து அவங்க நோட் பண்ணிட்டாங்க, பட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம், செம்ம டயர்டாக இருக்குன்னு போயிட்டு இருக்கேன் ஒரு 6 o'clock. அப்போ தான் எனக்கு அந்த மெசேஜ் வருது அவகிட்ட இருந்து, நாளைக்கு எப்படி போக போறீங்க அப்படின்னு. டீம்ல என்னது நாளைக்கு ஈவெண்ட் இருக்கா, சரி இங்கே தான் இருக்கோம்னு நினச்சி போய்க்கலான்னு விட்டுட்டா ராமநாதபுரம்னு சொல்லி காமிச்சிச்சு. ஓகே. லொக்கேஷன் போட்டால் 500 கிலோமீட்டர் காமிக்குது. நான் அதுக்கு எப்போ நைட்டே கிளம்புனதான் அவங்க மார்னிங் முகூர்த்தம்க்கு புக் பண்ணியிருந்தாங்க. ஓகே. என்ன பண்ணுறதே தெரியல. அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க. புக் பண்ணவங்க அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணவங்க ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. சரி ஒரு 8 o'clock எப்படின்னா கிளம்பிடலாம், அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருவாங்கன்னு நினச்சி 8 o'clock கால் பண்ணால் ஃபோன் எடுக்கல. சரி நம்ம போகாமல் விட்டுறக்கூடாது, என்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சரி நான் நினச்சேன் அவங்க ரிசப்ஷனில் இருக்காங்க போல, காலைல முகூர்த்தம், அதனால ஒரு 11 மணிக்காச்சும் ஃபோன் எடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா 11 மணி வரைக்கும் ஃபோன் எடுக்கல. நான் எந்த நம்பிக்கையிலும் தெரியல. சரி கிளைண்ட் புக் பண்ணிட்டாங்க, நம்ம போகாமல் விடக்கூடாதுல்ல, அதனால போயிட்டே இருக்கேன். 12 மணியாவது ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்புறம் 2 மணிக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஃபோன் வந்து பசங்க வச்சுருந்தாங்க. அப்புறம் எப்படி சொல்கிறது, போய் ரீச் ஆகுற டைமிங்கே கரெக்டாக அந்த 4:30 அந்த மாதிரி தான். நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆக கூட டைம் கிடைக்காது, டைம் இல்லை. ப்ரெஷ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்படியே கார்லேயே இந்த படத்தில் வர மாதிரி கார்லேயே ப்ரெஷ் பண்ணிட்டு மூஞ்சி அப்படியே கழுவிட்டு அப்படியே போயிட்டு கட்டிட்டு வந்தது. ஆனால் போகலாமா வேணாமான்னு கடுப்புலேயே போனோம். ஏதோ ஒரு புண்ணியத்தில் அங்கேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம்.
அது என்ஜாய் பண்ணோம், நல்லாவே இருந்துச்சு. இன்னொன்னு என்ன மூமெண்ட்னா, சில பேர்லாம் வந்துட்டு வீடியோல போடுறாங்க, நாங்க வந்து கிளைண்ட் கிட்ட போனதுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு சொல்றாங்க ஆமா, இல்லையா? நல்லா அந்த மாதிரி வாழைப்பழம் மாதிரி நடந்திருக்கா? பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கும், எல்லாமே முடிச்சிருவோம். பேமெண்ட்டே வந்திருக்காது, 3 days ஆயிருக்கும், ரெஸ்பான்ஸே இல்லை. 1 week ஆயிடுச்சு, ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க, ஓகே. எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, மெசேஜ்க்கே. ரொம்ப நம்மளும் ஒரு அளவுக்கு தானே பொறுமையா இருப்போம். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், உங்களோட போட்டோ இருக்கு மேம், நான் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட போறேன், இந்த மாதிரி நீங்க பே பண்ணல அப்படின்னு உடனே மெசேஜ் வருது. So, இப்படிலாம் இருக்காங்க. ஆமா, அப்படி சொன்னதும் அதுக்கப்புறம் பே பண்ணாங்க இமீடியட்டா. ஓகே. அப்புறம் இவ்வளவு நாள் போனே பார்க்கலன்றாங்க. அது எப்படி அந்த மெசேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் பேசுறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் இருக்கு. இது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்ல. ஆமா. ஓகே, நம்ம மாடலை கூப்பிடலாமா? ஓகே, முடிஞ்சிருச்சு இல்லையா? இதுதான் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளஃபி ப்ளீட்ஸ். இது முடிஞ்சிச்சு, ஓகே. ட்ரை பாத்திரலாம். இப்போ வந்து நம்ம மாடலை வந்துட்டு கூப்பிட போறோம், அழகா உங்களுக்கு வந்துட்டு saree வியர் பண்ணி காமிக்க போறோம். ஓகே. ஓகே, இந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா சாரிலையும் வருமான்னு கேட்டினா வராது. ஆனா நான் பண்ற இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஃப்ளஃபி தெரியும். ஃப்ளஃபியே வராதுங்கிற சாரிலையுமே. ஸோ எல்லாத்துக்குமே டெக்னிக்ஸ் தான் முக்கியம். ஸோ இதுதான் வந்து ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளஃபி ப்ளீட்ஸ். எஸ், இப்போ கட்டிடலாம். இப்போ வந்து சென்டர் ப்ளீட்ஸை ஃபஸ்ட்டு அவங்க கையில் கொடுத்துடுறேன். பிடிச்சிக்கோங்க, அவங்கள கரெக்டாக பிடிக்க சொல்கிறேன். இது வந்து மூவே ஆகக்கூடாது, அப்படியே பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸஸ் இருக்கு இல்லையா, அப்படியே எடுத்து வந்து டக்கைன் பண்ணுறோம். கீழே ஈவனாக பண்ணிட்டு ஸோ இதுக்கு பேர் ஆஃப் டக்கின். ஃபுல்லாக டக்கின் பண்ணல, ஒன்ஸ் ஆஃப் டக்கின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம டக்கின் பண்ணிக்கலாம். பிடிச்சிப்போம். இப்போ சென்டர் ப்ளீட்ஸ், செஸ்ட் ப்ளீட்ஸ். இதை வந்து அப்படியே எடுத்துட்டு வரேன். இப்படி பண்ணும்போது இந்த ப்ளீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவாக அழகாக வந்து அப்படியே நிற்கல. அதுக்கு ரீசன் வந்து சாரி டு சாரி டிஃபர் ஆகும். பார்த்தீங்களா, இது மாதிரி ஆகுது. இப்போ நான் இது இப்படி பண்ணல, ப்ளீட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளெல்லாம் போயிருக்குல்ல, அதில் கொஞ்சம் நீட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம எல்லா ப்ளீட்ஸும் சேர்த்து பின் பண்ணிட்டோம், அவ்வளோதான். எக்ஸஸ் ஏதாவது இருந்தால் உள்ளே தள்ளிட்டு இப்போ நம்ம இதை டக்கின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரோ டிப்ஸ் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியே என்ன பண்ணுவாங்க, இதை வச்சு இப்படி டக்கின் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. கீழேருந்து எப்பவுமே ஒரு 1 centimeter கேப் இருக்கணும். இங்கேருந்து ஒரு 1 centimeter கேப் இருந்தால் தான் இது அழகாக நடக்கும்போது இப்படி வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது கரெக்டாக 1 centimeter கேப் இருக்குது. இப்போ டக்கின் பண்ணிடலாம். இப்போ முடிஞ்சிச்சுன்னு நினச்சிருப்பீங்க, அவ்வளோதான். இல்லை, இதெல்லாம் மேலே ஏறி இருக்குல்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு கீழே டவுன் பண்ணிவிட்டு இந்த பின்னை கழட்டிட்டு ஃபுல் ப்ளீட்ஸை அப்படியே இப்படி டைட் பண்ணணும். அப்போ அவங்க உங்களுக்கு டைட்டாக ஃபீல் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி எவ்வளோக்கு இவ்வளோ டைட் பண்ணணும் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லேயரை தூக்கிட்டு மொத்த ப்ளீட்டையும் சேர்த்து இங்கே வைப்பீங்க. ஸோ இந்த சைடுலேருந்து நீங்கள் அப்படி புல் பண்ணும்போது இந்த சைடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகும். டைட் ஆகும்போது என்ன ஆகும்னா சைட் லேஸ்லாம் வந்து கலையும். அகைன் நீங்கள் என்ன பண்ணணும், ஷேப் வந்து நம்மளே க்ரியேட் பண்ணிடணும். பாருங்கள், இதெல்லாம் இப்படி இருக்குல்ல, அதை க்ளீனாக நீங்கள் நீட் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். ஸோ மெயினே வந்து இந்த சைட் லேஸ் க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ இதில் தான் நம்மளுக்கு நிறைய டெக்னிக்ஸே இருக்குது. லீனா இருக்கீங்க, ஸோ பர்ஃபெக்டாக கெட்டிக்கலாம்னு சொல்லி மேம் சொன்னாங்க. ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இந்த சைடு டைட்டாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு
பர்ஃபெக்டா இருக்குதா? ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதா? அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கட்டும் போது டைட்டாக கட்டுவாங்க. லைக் ஒரு மாதிரி நம்மளால மூவ் பண்ணவே முடியாம அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இது அப்படி இல்லை. ஆக்சுவலாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு மாதிரி நம்மளால ஈஸியாக இப்படிலாம் பண்ணாலும் அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருக்கும்ல, நம்ம இப்படி திரும்பினா என்ன ஆயிடும்டா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இருக்கு ஆக்சுவலி. தேங்க்யூ. உண்மையாவே பெண்மையாக உணர்றேன். எனக்கே நான் அழகா தெரியுறேன்னா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க மேம், எங்க மாடலுக்கு நீங்க வியர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ ட்ரேப்பிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாரியுமே முக்கியம். ஓகேங்களா, நம்ம ஒரு நல்ல காஸ்ட்லியான சாரி கட்டும்போது அது ரொம்ப அது அழகா தெரியும். ஓகேங்களா, ஸோ குவாலிட்டி கம்மியா இருக்கும்போது நம்மளுக்கு ப்ளீட் ஸ்பின் பண்ணும்போதும் அது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா வரும். இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ இந்த சாரியில என்ன பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுவே நம்ம நல்ல காஸ்ட்லியான சாரி பண்ணும்போது ரொம்ப நீட்டா இருக்கும். தேங்க்யூ மேம், ரொம்ப அழகா கட்டி விட்டுருக்கீங்க. அதுவும் நீங்க சொன்ன டைம்லயே கரெக்டா முடிச்சிருக்கீங்க. 25 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals.